பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அப்பத்தாவோட பிறந்த நாள் வந்து நல்லபடியா நடந்துட்டுருக்கும். 2 ஃபேமிலியும் நல்லபடியா கொண்டாடிட்டுருப்பாங்க. அப்பத்தா வந்து 2 குடும்பமும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஆனா சக்திவேல் பார்த்தீங்க அப்படின்னா, "நாங்க ரெடி பண்ண ஃபோட்டோகிராஃபர வச்சு இவங்க ஃபோட்டோவெல்லாம் எடுக்கணுமா? எதுக்கு தண்டமா காசு செலவு பண்ணணும்?" அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் பார்த்தீங்க அப்படின்னா, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் ஃபோட்டோகிராஃபர் நல்ல ஃபோட்டோகிராஃபரா ரெடி பண்ணிட்டேன். அவரு எடுப்பாரு." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோகிராஃபர வர சொல்லி அவங்க மட்டும் குடும்பமா ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து நின்னு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டனால, எல்லாருமே சேர்ந்து நின்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கதிர் வந்து ஒவ்வொரு சர்ப்ரைஸா ஓப்பன் பண்ணுவாரு. அப்பத்தாக்காக பார்த்தீங்க அப்படின்னா, தாத்தா எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு ராஜு மூலியமா ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லி, தாத்தாவ வரைஞ்சி, அத ஒரு பெரிய ஃபோட்டோவா வந்து தாத்தா ஃபோட்டோவா பாட்டிக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபோட்டோவ பார்த்த பாட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, தங்க நகை அது இதுன்னு கிஃப்ட் குடுத்தாலும், இந்த கிஃப்ட் தான் பாட்டிக்கு ரொம்பவே பிடிச்ச கிஃப்ட்டா இருக்கு. கதிர் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு அழகான சர்ப்ரைஸா கதிர் வந்து பண்ணியிருக்காரு. இத நினைச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நல்லபடியா அப்பத்தாவோட பிறந்த நாள முடிச்சுட்டு, அப்பத்தா கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அன்னதானம்லாம் முடிச்சுட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.